ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே இன்றைய தினம் 4ஆம் தந்திரம் துவக்கமாக வைரவி மந்திரம் என்கின்ற பகுதியிலே மேலும் 1-2 பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவபெருமானுடைய மூர்த்தங்களிலே வைரவ மூர்த்தம் மிகச் சிறந்த ஒரு மூர்த்தமாக கருதப்படுகிறது. அந்த மூர்த்தத்தினுடைய ஆற்றலாக விளங்குகிறவள் வைரவி. நாம் செய்கின்ற சிவபூசை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை தருகின்றவள் சிவபெருமானுடைய ஆற்றலாக இருக்கிறவள் தான். எனவே கிரியை என்பதே சக்தி உபாசனை அல்லது சக்தி வழிபாடு என்றுதான் சைவத்திலே குறிப்பாக சொல்லுகிறார்கள். அதிலே திருமந்திரத்திலே நம்முடைய திருமூல தேவநாயனார் கிட்டத்தட்ட அந்த மொத்த தந்திரத்தையே சக்தி வழிபாட்டிற்காகவே ஒதுக்கி இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். பெரும்பான்மை சைவர்கள் சிவபெருமான் முழுமுதற் பொருளாக இருக்கிறபடியினாலே சிவனையே முன்னிறுத்தி வழிபாடு அல்லது தோத்திரம் செய்த நூல்கள் தான் இந்த 12 திருமுறைகள் என்கின்ற கொள்கை உடையவர்கள். திருஞான சம்பந்தர் துவங்கி நம்முடைய தெய்வச்சிக்கிழார் வரை 27 திருமுறை ஆசிரியர்களும் சிவன் ஒருவனையே முழுமுதற் பொருளாக அவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்பது முடிந்த முடிவுதான். ஆனால் சிவத்தை எவ்வாறு வழிபட்டார்கள் என்பதில் நாம் உள்ளே இருக்கக்கூடிய சில குறிப்புகளை நாம் காண வேண்டும். சமீபத்திலே 1-2 இடங்களிலே அந்த மாதிரி ஒரு குறிப்பு புலப்படாமல் ஏகதெய்வ வழிபாடு என்கிற பெயரில் சக்தியையும் முருகனையும் விநாயகரையும் ஒதுக்கி வைத்து வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு வழிபாட்டு முறையை நாம் காண நேரிடுகிறது. அண்மையிலே அடியன் மலேசியா சென்றிருந்த பொழுது அங்கு கூட சில அன்பர்கள் இந்த கேள்வியைத்தான் என்னிடம் கேட்டார்கள். ஐயா, நீங்கள் முருகரை வழிபாடு செய்துவிட்டு பிரசங்கத்தை தொடங்குகிறீர்கள். பிரசங்கம் முழுமையும் சிவமணம் கமழ்கிறது. ஆனால் துவங்குகிற பொழுது முருகனை பற்றி நீங்கள் பாடுகிறீர்கள்.
எப்படி அது முருகனை ஏற்றுக்கொள்ளலாமா, பிள்ளையாரை ஏற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். சிவனுடைய அடியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத திருஞான சம்பந்த பெருமான் தான் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளவே புகுந்த அதனால். அப்போ வேயுறு தோழி பங்கன் என்று சொல்லி அம்பாளை ஒரு பாகமாக உடையவன் என்று சொன்ன பிறகு திருஞான சம்பந்தர் சிவனை தவிர வேறு எவரையும் வழிபடாதவராக இருக்கிற பட்சத்தில் வேறு தெய்வங்களின் பெயரை கூட சொல்லக்கூடாது. அதனால் ஏகதெய்வ வழிபாடு என்கிற அந்த பெயரிலே நாம் சக்தியையோ அல்லது முருகனையோ அல்லது கணபதியையோ ஒதுக்கி வைத்து வழிபாடு செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சிவனை வழிபாடு செய்வதற்கும் சிவனை வணங்குவதற்கும் அவனுக்கு உருவமே இல்லையே, எப்படி வணங்குறது? இயல்பாக சிவனுக்கு உருவம் கிடையாது. இயல்பாகவே அவனுக்கு உருவம் கிடையாது. உருவமற்ற நிலைதான் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய முதற் பொருளினுடைய நிலை. சிவம், சிவன், சிவை. சிவம் அதுதான் அந்த மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முழு பொருளாக விளங்கக்கூடியது சிவம். அதை நீங்கள் ஆண்பாலாக வணங்கினால் அது சிவன், பெண்பாலாக வணங்கினால் சிவை. இதுதானே நிலை. இன்னும் சொல்ல போனால் சிவா. ஒரு குறிப்பு, சிவா என்றால் சிவத்தினுடைய பெண்பால் நிலை. ஆக சிவன், சிவை அல்லது சிவா. சிவா என்று சொன்னால் அது சிவத்தினுடைய பெண்பால் நிலை. அவன் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன். இப்ப நாம் புரிந்து கொள்வதற்காக அதை அப்படி காட்டுகிறோம். புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிற குறியீடுகளை நாம் கடந்து நிற்கிற பக்குவம் வந்து விட்டால் அது தானாக கழண்டு போயிடும். அது நமக்கு புரிந்து கொள்வதற்காக துவக்கத்திலே வேண்டப்படுகிற செய்திகள் தான். அது குறியீடுகள்லாம் கொஞ்ச நாளில் அது தானாக கழண்டுமே தவிர நாம் வலுவிக்க கழட்டக்கூடாது, இல்லையா? அப்போ இந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே, அது ஆனந்த பொருளாக இருக்கிறது. அதுக்கு ஆனந்தம்தான் இயல்பு. அதை நாம் ஒரு மூர்த்தமாக வழிபாடு செய்து என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அவள் சக்தி. அங்கே சக்தியாக இருந்து தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். உருவம்னு வந்துட்டா அவ்வளோதான் பெண்பால். அந்த நிலையில் தான் வழிபாடு செய்கிறோன்னு அர்த்தம். அது நீங்கள் ஆண் வடிவத்தில் வழிபாடு செய்தாலும் கூட அது சக்தி தான். ஆண் வடிவமாக இருந்தாலும் கூட சக்தி தான். இப்போ நாமெல்லாம் ஆண் வடிவமாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒரு பெண்பாலினுடைய சக்தி வடிவங்கள். இந்த உடம்பு எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு பெண் சத்திடமிருந்து வந்தது. இந்த உடம்பெல்லாம் ஒரு பெண்ணிடமிருந்து தான் இந்த உடம்பே வந்தது. நம்ம எப்படி ஆண்னு சொல்லிக்கிறோம், இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடமிருந்து வந்தது. எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான், அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாரும் பெண்ணிடமிருந்து வந்த இந்த உடம்பு பெண்ணிடமிருந்து. உடம்பு என்பது பெண், உள்ளே இருக்க உயிர் ஆண். இதை திருமூலர் கூட ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு.
அண்ணாக்கினுள்ளே அகண்ட ஒளிகாட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவாறே என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவன் கூட ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னால், அவனுக்கு உடம்பு கிடையாது, அதனால் ஆண்பாலாக சொல்கிறோம். உடம்பில்லாத நிலை ஆண்பால், உடம்போடு வந்த நிலை பெண்பால். ஏன்னா எப்படி நமக்கு ஒரு உடம்பு வேண்டும் என்றால் அது ஒரு பெண்ணிடமிருந்து பெறுகிறோம் இந்த உடம்பை, அதுபோல சிவமும் உடம்பு வேண்டும் என்று சொன்னால் பெண்ணாகிய திருவுரு சக்தியிடமிருந்து பெறுகிறார். அப்படிதான் நம்ம கான்செப்ட், நம்முடைய சைவ கான்செப்ட். எப்படின்னா, சிவனுடைய மூர்த்தங்கள் மாகேஸ்வர மூர்த்தங்கள் நாம் சொல்லுகிறோமே, இந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாமே சக்தி பேதங்கள், அது சக்தி வடிவங்கள் தான். அவளுடைய வடிவம் தான், அவகிட்டே இருந்தான். காயமோ மாயை என்று காண்பது சக்தி தன்னால் என்று சிவஞான சித்தியாரில் சொல்லுகிறார். நமக்கெல்லாம் உடம்பு ஒரு மானிட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு ஒரு தாயிடமிருந்து நாம் பெற்றோம். ஆனால் சிவனுக்கு இந்த உடம்பாக நாம் காணுகிற இந்த வடிவம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த வடிவம் சக்தியிடமிருந்து வந்தது, அருள் சக்தியிடமிருந்து வந்தது. அதனால தான் அருள்நிலை, அவருடைய அந்த வடிவம் இருக்கிறதே அது அருள்நிலை. இங்கே முக்கியமாக நம்முடைய திருமூலர் இந்த 4ஆம் தந்திரத்தில் வழிபாடு என்று சொல்லுகிற பொழுது, வழிபாட்டை செய்கிற பொழுது, ஒருவர் வழிபாட்டினுடைய நோக்கமாக அவர்கள் அநேகமாக இக சௌக்கியங்களை எதிர்பார்க்கிற ஒரு வழிபாடாக அது அமைகிறது. அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. நாம் போய் சாமிகிட்ட அது கூட இது கூடன்னு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. சாமிகிட்ட கேட்டால் தப்பு இல்லை. நம்ம மனுஷங்கிட்டே போய் கேட்குறோம், அதை குடியா இதை குடியான்னு கேட்குறோம், நாளைக்கு வான்னு சொல்கிறான், அப்பவும் நம்பி அடுத்த நாள் போகிறோம். மனுஷனே கேட்குறோம், இறைவனை கேட்டால் என்ன தப்பு? கேட்கலாம், தப்பு இல்லை இல்லையா? அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். நம்மகிட்டே கேட்குறான், வேறு என்ன பண்ணுறது என்று வந்து நின்று கேட்கிறார். சுந்தரமணி சாமி சொல்லுகிறார், உன்னிடம் வந்து அடியார்கள் எல்லாம் அது கொடு இதை கொடுன்னு கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது நீ அவர்களுக்கு உடனே தரமாட்டேங்கிற, கொஞ்சம் தாமதம் பண்ணுற. நீ ஏன் தாமதம் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியாது, அது பெரிய சிவ ரகசியம். ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே, அவன் கேட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்ற. ஒருத்தர் தினம் நடந்து செருப்பு தேஞ்சு போகுது, அப்பவும் சரி பார்க்கலான்னு தள்ளி போடுறேன். நீ ஏன் அப்படி செய்கிறேன்னு தெரியாது. ஆனால் நான் உன்ட்ட என்ன சொல்கிறேன்னா, யார் வந்து எது கேட்டாலும் நீ இல்லைன்னு சொல்லாமல் உடனே கொடுத்துரு, யோசிக்காத. நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவர். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவர். துஞ்சியிட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொலீர். நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். உம்மை நச்சுவார்னா உம்மை விரும்புவார்னு அர்த்தம். நச்சுதல்னா விரும்புதல். நீ தரலையே, உன் மேலே அவங்களுக்கு ஏதாவது கோபம் வருதான்னா, எங்கள் அடியார்கள் உன்னை கோச்சிக்கிறதே இல்லை. சாமி என்ன பிஸியாக இருக்கிறாரோ பாவம், சரி நம்ம ரெக்வஸ்ட்டை நாளைக்காவது எடுத்துக்குவார் அப்படின்னு நம்பி போகிறான். அவன் நஞ்சி போகிறான். நஞ்சுதல் அப்படின்னா நைந்து போதல். நஞ்சி இடை இன்று, இன்னைக்கு தருவார் இல்லை நாளைக்காவது தருவார் என்று உம்மை நச்சுவார். இப்படி தினந்தோறும் வந்து உன்னை கேட்குறானே, நீ வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிய, ஒரு நாள் திடீர்னு அவன் இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறார். வந்து கேட்குறவன் இறந்து போயிடுறான். துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகள் சொலீர். இறந்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு. நீ என்ன நினைப்ப? ஐயோ நேற்று கூட வந்து கேட்டானே, கொடுத்துருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுவியா இல்லையா? அந்த மாதிரி வருத்தப்படாமல் இருக்கணும்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளு. வந்து யார் அடியார்கள் உன்ட்ட ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துரு அப்படின்னு நமக்காக சொல்கிறார். அதனால் ஏதாவது உங்களுக்கு டிலே ஆகிற மாதிரி இருந்தது விண்ணப்பம்னா இந்த பதிகத்தை பாடுங்க. ஆமாம், விருத்தாச்சலத்தில் பாடினார் சாமி. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு,
எனக்கு ஞாபகம் வருது, நீ ஏன் டிலே பண்ணுறேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. வந்து கேட்குறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கறதுன்னு நீ யோசனை பண்ணுற. இவ்வளோ கொடுக்கலாமா, அவ்வளோ கொடுக்கலாமா அப்படின்னு நீ யோசனை பண்ணுற. இதில் என்ன யோசனை இருக்குது? இதில் எவ்வளோ யோசனை இருக்குது? நீ எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். என்னைக்காவது பஞ்சை அடைச்சி 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 வைக்கிற பாட்டிலு தாங்க முடியாமல் உடையுமா? எவ்வளவு பஞ்சு அடைச்சாலும் பாட்டில் தாங்கும். எவ்வளவு நீ கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம். அப்படி இல்லை. பஞ்சு இட புட்டில் கீருமோ பணியீரருள் முஞ்சி இடை சங்கம் மார்க்கும் முதுகுன்றம் அமர்ந்தீரே. நமக்காக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் கேட்டதுக்கு ஒரு படிக்கு மேலே போய் இந்த இக சௌக்கியத்தை நமக்காக கேட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். நமக்காக. நீ இந்த அப்புறமா இந்த உலக விட்டு வந்தப்புறம் எதோ தரேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்ல. முதல்ல இங்கே கவனிங்கிறார். முதல்ல இங்கே கவனி அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான பதிகம். இப்படி கலாட்டா பண்ணி 12,000 பொண்ணு வாங்கினார் விருதாச்சலத்தில். நஞ்சி கிடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சி இட்டால் பின்னை செய்வதன் அடிகேள் சொலீர் பஞ்சி இட புட்டில் கீருமோ பணிகீரருள் முஞ்சி இடை சங்கம் மார்க்கும் முதுகுன்றம் அமர்ந்தீரே. திருமுதுகுன்றம் பதிகம் யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு இது ஆற்றலுடைய பதிகம். இது ஆற்றலுடைய பதிகம். அப்ப இந்த இக நலன் கருதி செய்யப்படுவது பெரும்பான்மை சிவபூசைகள். பெரும்பான்மை சிவபூசைகள் அவ்வாறு நிகழ்கிற பொழுது அந்த பூசைக்கு உரியவளாக திகழ்கின்றவள் வைரவி. இந்த நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அவகிட்ட தான் போகுது நம்ம அப்ளிகேஷன் முழுக்க. அப்ப அவளை நாம் தெரிந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அவளை பற்றி சொல்லுகிற பொழுது அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொள். நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே. நின்ற வைரவி நீலி. வைரவி எப்படி இருப்பாள் தெரியுமா? நீல நிறமுடையவளாக இருப்பாள். பூஜை மட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ அன்பை முழுக்க அவ மேல செலுத்துறன்னு தெரிஞ்சா உனக்கு இந்த வடிவத்தில் தான் காட்சி கொடுப்பா. நீ நேரில் பார்த்தா அதை காணுகிற அச்சம் உனக்கு வந்து விடுமே என்கிற காரணத்தினாலே உனக்கு சொப்பனத்திலே காட்டுவாள். நின்ற நீலி அவள் நின்ற வைரவி. உன்னுடைய பூசையிலே முக்கிய அங்கமாகவும் மூலப்பொருளாகவும் நிறைந்த பொருளாகவும் நிற்கின்ற அந்த வைரவி இருக்கிறாளே, நின்ற வைரவி நீலி, நீல நிறமுடைய அவள். கீழ்கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு பேர் நீல நிற உமையம்மைன்னு தான் பேர். சாமி பேர் திருநீலகண்டேஸ்வரர், அம்மை பேர் நீல நிற உமையம்மை அப்படின்னு பேர். கீழ்கட்டளை நீலி. நீலி நிசாசரி. நிசாசரி, நிசாசரின்னா இரவிலே திரிகிறவள். இரவிலே திரிகிறவள்னா நீங்கள் ஒன்று அவளை நாம் எப்படி அந்த தரிசனத்துக்குரியவளாக காண்பது என்று அச்சமுற வேண்டாம். அவள் தான் அந்த கனவுல வருவான்னு சொன்னேன் உங்களுக்கு.
ஏன்னா நாம் அவளை காணுகின்ற அந்த நிலை நனவு நிலையில் காண்பதற்குரிய அந்த பக்குவம் வருவதற்கு தாமதமாகும். அதனால் முதல்ல கனவுல அந்த தரிசனம் கொடுப்பா. ஆனால் நிசாசரின்னா அவள் இரவிலே இந்த உலகம் முழுவதும் ஆளுகின்றவள், திரிகின்றவள். பெரும்பான்மை அந்த வைரவி மந்திரத்தை உபாசனை செய்து பூசிக்கின்றவர்களுக்கு அவள் காவல் தெய்வமாக இரவிலே விளங்குகின்றாள். முக்கியமாக நாமெல்லாம் நமக்கு காப்பு தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும், திருக்கோயில்களுக்கு வைரவர் தான் காவல் தெய்வம். முன்னையெல்லாம் பெரும்பான்மை கோயில்களில் இரவு கணக்கு வழக்கையெல்லாம் வைரவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். கணக்கு வழக்கெல்லாம் வைரவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். நிசாசரி, இந்த வைரவி இருக்கிறாளே அவள் இரவு முழுவதும் இந்த உலகை ஆளுகின்றவள், திரிகின்றவள். அவள் இரவுக்கு அதிபதியாக விளங்குகின்றவள். அந்த இரவு என்பது நாம் அது நேரடி பொருள் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இந்த குறிப்பு பொருள் என்னென்னா அறியாமை. அறியாமையை ஆக்கிரமிக்கிற பொழுது ஒளிப்பொருளாக திகழ்கின்றவள் அவள். நமக்கு எவ்வப்பொழுதெல்லாம் நமக்கு அறியாமை நிகழ்கின்றதோ அவ்வப்பொழுதெல்லாம் நமக்கு அறிவு விளக்கம் செய்கின்றவள் வைரவி. அதைத்தான் நிசாசரி என்று சொன்னாள். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து, ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து அப்படின்னார். ஒன்று என்ன, இரண்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று என்பது மனம், இரண்டு என்பது வாக்கு, காயம். அப்போ மொத்தம் மூணு. மனம், மொழி, மெய், இந்த மூன்றையும் அவள்பால் ஒடுக்கணும். மனத்தை தனியாக வச்சார், வாக்கையும் காயத்தையும் இரண்டு. ஒன்றும் இரண்டும், ஒன்றாகிய மனத்தையும் இரண்டாகிய வாக்கையும் காயத்தையும், இந்த உடம்பு, இந்த மூன்றையும் அவள்பால் ஒருங்கிய உள்ளத்துனார். அதான் சித்தம். இந்த இடத்துல மனம் வேறு சித்தம் வேறுன்னு காட்டுகிறார். மனம் வேறு சித்தம் வேறு. மனம் எப்படி நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் பொதுவாக அதை மனம் என்று நாம் அதை சொல்லுகிறோம். ஆனால் நமக்கு மனத்தை எப்படி கொடுத்திருக்கிறார் இறைவன், அப்படி தத்துவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது 4 அடுக்குகளாக இருக்கிறது. 4 அடுக்குகளாக இருக்கிற அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பார்த்தால் அது ஒரே பாத்திரமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே 4 அடுக்கு இருக்குது. அப்படி முதல் அடுக்கை எடுத்தால் 2வது பாத்திரம், அந்த 2வது அடுக்கை எடுத்தால் 3வது பாத்திரம், அந்த 3வது அடுக்கை எடுத்தால் 4வது பாத்திரம். இப்படி 4 அடுக்குகள் ஒன்றுக்குள் ஒன்று பொருந்தி ஒன்றாக இருப்பது போல தெரியும். அந்த முதல் அடுக்காக இருப்பது அதுதான் மனம். கடைசி அடுக்காக எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டு ஆனால் மனதிற்குள்ளே ஒடுங்கி இருப்பது போல தெரிகின்ற சித்தம், அதுதான் 4வது அடுக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 4னுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு மனம்னு சொன்னால் அது பொது பெயர். பொதுவாக அதற்கு இன்னொரு பெயர் கூட சொல்வார்கள், மூலமனம், நடுமனம், மேல் மனம் என்று அதை சொல்லுவதும் ஒரு மரபு. ஆனால் பொதுவான சைவ சித்தாந்த மரபு என்ன அப்படின்னு கேட்டால், அது கீழாக இருக்கின்ற அந்த சித்தத்திற்கு மேலே நிற்கின்ற அகங்காரம், புத்தி, மனம் என்று சொல்லக்கூடிய நிலை. மனங்கிறது என்ன, எல்லாத்தையும் சென்று பற்றுவது மனம், சென்று சென்று பற்றுவது மனம். அது ஒன்றையும் விடாது. இப்போ நான் சொற்பொழிவு செய்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பக்கத்தில் அந்த பக்கமாக ஏதோ ஒரு கயிறோ ஏதோ ஒன்று ஆடிச்சுன்னா டக்குன்னு நம்ம மனசு அங்கே போய் இன்னும் ஆடுத அப்படின்னுட்டு. இது மனம். மனம் சென்று பற்றுவது. ஆனால் சென்று பற்றுகிற அந்த நிலையில அது சென்று பற்றிய உடனே அந்த செயல் அத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு வச்சா அது முதல் நிலை. சென்று பற்றிய உடனே நின்றுடுச்சு. என்ன சொற்பொழி நடக்கிற நேரத்தில் அது ஆடுது இது ஆடுதுன்னுட்டு பேச்சக்கள் அப்படின்னு அதுவே தனக்கு கூட்டிக்கிட்டு உடனே பேச்சை கவனிக்க ஆரம்பிக்கும்.
ஆனால் சில சமயம் என்ன ஆகும், மனம் அடுத்த நிலைக்கு போயிடும். அது என்னவா இருக்கும், ஆடுத கயிறா இருக்குமோ பாம்பா இருக்குமோ, இது அடுத்த நிலை. இதுக்கு பேர் தான் புத்தி. இந்த புத்திங்கிறது இதுவோ அதுவோ என்று சந்தேகித்து அதை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிடும். முதல் நிலையிலே நிற்கிறதும் உண்டு, இந்த ஆய்வு செய்கிற நிலை அடுத்த நிலைக்கு வந்துடும் புத்தி. அந்த நிலைக்கு வந்தும் கூட அது அதோட நின்று போகிறது உண்டு. அது ஏதாவது இருந்துட்டு போகுது, நம்ம சொற்பொழிவை கேட்க வந்தோமா, இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்ய வந்தோமா அப்படின்ட்டு திரும்பவும் சொற்பொழிவை கவனிக்க ஆரம்பிச்சு அது அத்தோட நின்றுடும். இப்போ மனம் புத்தி அதோட வந்து நிற்கிது. மூணாவது ஒன்று கிளைத்து எழுகிறது. அது எப்படி விடுறது? அது ஆடுறதை பார்த்தா ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்குது, கயிறு மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தே தீரணும். அது கண்டுபிடிச்சாதான் மனசு ஆறுதல் செய்யும். சிவகுமார் என்ன அடுத்த வாரம் வரமாட்டாரா என்ன? டேப்பு வேற போடுறாங்க, வாங்கி கேட்டுக்கிட்டா போச்சு அப்படின்னுட்டு இதை கண்டுபிடிச்சிடணுன்ட்டு. இதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். இப்போ தேர்டு ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ் வந்தோன்னு என்ன பண்ணுது, இது என்னன்னு கண்டுபிடித்தே தீருவேன் என்கிற ஒரு நிலை வருகிறதில்ல, இது அகங்காரம். இதை தான் அகங்காரம்னு சொல்லுகிறோம். இந்த நிலை வந்ததுக்கப்புறம் அது நாலாவது நிலைக்கு போகும். அப்படி கிட்டக்க போய் பார்க்குது, பார்த்த உடனே அதை பார்த்தோன்னே கயிறு, இவ்வளோ நாள் ஏமாந்துட்டோம், கயிறு இது அப்படின்னு முடிவு செய்கிறது. இப்படி முடிவு செய்து அதிலே பதிவு செய்வது சித்தம். முடிவு செய்து அதிலே பதிவு செய்வது சித்தம். அப்போ சித்தம் முடிவு செஞ்சிருது கயிறுன்னு. ஆக மனம் சென்று பற்றியது, புத்தி அதுவோ இதுவோ என்று சந்தேகித்தது, அகங்காரம் எது என்று தீர்மானிப்பேன் என்று முடிவு செய்தது, சித்தம் இது கயிறு என்று முடிவெடுத்தது. இந்த சித்தம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் சித்தத்தில் பதிவாகும். உங்களுக்கு புரியுதுங்களா? மனசில் இருந்தாலோ புத்தியில் இருந்தாலோ அகங்காரத்தில் இருந்தாலோ எதுவுமே பதிவாகாது. நீங்கள் இப்போ உங்கள் சித்தத்தில் எதை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் ஞாபகம் வரும், மித்தது ஞாபகத்து வராது. திடீர்னு உங்கள் சம்சாரம் வந்து என் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சிங்க நீங்கள் அத்தோட. என்ன சித்தத்தில் போட்டிருக்க மாட்டீங்க. அதை என்னம்மா இந்த தேதி தெரியாதா? இந்த தேதி எவ்வளோ முக்கியமான தேதி, எவ்வளோ முக்கியமான தேதி, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம் தவிர தேதியை சொல்ல மாட்டோம். இப்படியே கவனத்தை திருப்பி உனக்கு ஞாபகம் இருக்கா அதை முதல்ல சொல்லு, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஏதாவது சமாளிக்க வேண்டியிருக்கும். சில டெலிஃபோன் நம்பர்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுருக்கோம், என்னென்னா சித்தத்தில் கொண்டு போய் போட்டு வச்சுருக்கிறோம். அது வேணுங்கிற பொழுது நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம் அந்த டேட்டாவை. இந்த மாதிரி போடுறதை பார்த்து தான் மெமரி எல்லாம் டெவலப் பண்ணலாம். ரேமு ரோமு அப்படின்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் இங்கேருந்து வந்தது தான். சித்தத்தில் பதிவு பண்ணலை அப்படின்னா அது மேலெழுந்த மாதிரியாக இருந்து எரேஸ் ஆகிடும், போயிடும். இது இது கயிறு தான் அப்படின்னு நினச்சி சித்தத்தில் தெளிவாச்சு. அப்புறமா போய் கயிறு தானேன்னு தொட்டோன்னு லொட்டுனது ஒன்று போடும், பாம்பு. அப்புறம் தான் தெரியும் சித்தத்தில் போட்டது தப்புன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? சித்தத்தில் எதெல்லாம் போட்டிங்களோ எல்லாமே ரைட்டுன்னு நினச்சிட வேண்டாம். சில பேர் நல்லவன்னு கொண்டு போய் அங்கே போட்டுரும். அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவர் நல்லவர் தான் சார், அவர் நல்லவர் தான். ஒரு நாள் பொட்டுன்னு போடும், ஆஹா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி அப்போ தான் சித்தத்தில் போட்டது தப்புன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? சித்தத்தில் கொண்டு போய் வச்சது எல்லாம் சரியானதுன்னு அர்த்தம் இல்லை, இது சரின்னு நினச்சதை கொண்டு போய் சித்தத்தில் போட்டிருக்கு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. சிவனடியார்கள் எல்லாம் சிவன் தான் முழுமுதற் பொருள் என்று சித்தத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். அதனால அவங்க எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால அவர்களை சொன்னார், சித்தத்துள் சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். முதல்ல சித்தத்தை அங்க வைக்கணும். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம திருநீலகண்டத்து கோயவனார் ஆரம்பித்தார். நம்முடைய திருத்தொண்ட தொகையில் அவர் சொல்லுகிற பொழுது தொகையில சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று அந்த ஒரு அடியார் தொகையடியாராகவும் குறிப்பிடுகின்றார். ஆக சாமி சொல்லுகிறார்கள், ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து, மனசு வாக்கு இந்த உடம்பு
எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி அவளை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி ஒருங்கிய உள்ளத்து சென்று அவள்னார். ரொம்ப அதாவது மொழி இந்த உடம்பு இது ரெண்டையும் கூட நாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டுலாம். இதுதான் பேசணும் அப்படிங்கிறது, அவள் பாட்டை தான் பாடணும், அந்த ஸ்தோத்திரத்தை தான் சொல்லணும், கொண்டுலாம். உடம்பை அங்கே இருக்க வச்சுடலாம், கொண்டு வந்து சேர்த்து விட்டுறலாம் உடம்பு. ஆனால் இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதை கொண்டு வந்து நிறுத்துறது தான் கஷ்டம். அது ஒன்று தான் சிரமம். நம்ம வந்து உட்கார்ந்துருவோம், பேசுறதெல்லாம் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இது எங்கேயோ போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மணிவாசகர் சொன்னார், நீ வழிபாடுனா முதல்ல சிந்தனை நிந்தன காக்கி. முதல்ல ஆரம்பம் என்ன சொன்னார்? சிந்தனை நிந்தன காக்கினார். முதல்ல சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்துடணும், அப்போ தான் முதல்ல வழிபாடே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் சிவபூஜை செய்வதற்கு முன்பாக தியானம் செய்ய வேண்டுமாங்க. முதல்ல தியானம் பண்ணி அந்த தியானத்தில் எல்லாவற்றையும் அப்படி அங்கே இங்கேயுமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் செட்டிலாக விட்டு, அது அமைதியாக அப்படி எல்லாமே கொண்டு வந்து செட்டில் ஆகி முழுவாக ஒரு மாதிரி. அப்புறமா இப்போ சில செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த வாட்டரை அப்படியே செட்டிலாக விட்டோம்னா அது அப்படியே கீழே போய் செட்டில் ஆகும், மேலே தெளிவாக வாட்டர் நிற்கும். அதுபோல் இந்த மனசில் இருக்கிற கசடெல்லாம் அப்படி அதெல்லாம் அப்படி செட்டில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி அதற்கப்புறம் பூசையை துவங்குவது. அதனால் ரொம்ப முக்கியமான அங்கம் சிந்தனை தான். நம்முடைய சிந்தனை குழப்பமாக இருக்கிற பொழுது 5 எழுத்து தான் ஓதலாமே தவிர சிவபூஜை செய்வதற்கு உரிய நேரம் அது அல்ல. மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது, மனசு ரொம்ப ஒரு சஞ்சலமாக இருக்குது, அலைபாயிரமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்பொழுது சிவபூஜை செய்வதற்கு உரிய நேரம் அது அல்ல. அப்போ என்ன செய்யணும்னா 5 எழுத்து ஓதணும். திருநீலக்கர் அப்படி தான் செய்தாராம். அவருக்கு மனசெல்லாம் அலைபாய ஆரம்பிச்சிருச்சு, பூஜை பண்ணியும் கூட அது ஒடுங்கலை. பாருங்கள், அங்கே போய் உட்காந்து பூஜை பண்ணியும் கூட மனசு ஒடுங்கலை. உடனே என்ன செய்தாராம்? 5 எழுத்தை ஓத ஆரம்பித்தாராம். இந்த 5 எழுத்து ஓதுகிற பொழுது அந்த நுண் 5 எழுத்தாக இருக்கக்கூடிய சிவாய நம அந்த மந்திரத்தை ஓதினாராம். அன்னைக்கு தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி தெளிவாக போகுது. அதுக்காகத்தான் அன்றைக்கி பூசையில் அவர் மனசு ஒன்றலை. ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து. இந்த உள்ளங்கிறது இந்த இடத்துல சித்தத்தை குறிக்குது, அந்த ஒன்றுங்கிறது மனசை குறிக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? என்னையா அங்கேயும் மனசுனாரு இங்கே உள்ளன்னு சொல்கிறாரேன்னு நாம் குழம்பிக்கூடாது. ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து. சிவபூசையில் போய் உட்கார்ந்து வைரவியை மனதார நினைக்கிறது, அம்மா நீ இல்லைன்னா எனக்கு எந்த ஆற்றலும் இல்லையம்மா, இந்த உலகத்தில் அத்தனையும் நீ அல்லவா அழித்து ஒடுக்கி ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறாய், பெருமாட்டியே பேரருளுடையவளே என்று அவளை அந்த ஒருங்கிய மனதோடு சிந்தனையோடு ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து. இந்த 1 2 ஒருங்கிய உள்ளத்து இந்த நிலையில் மனசு வாக்கு காயன்னு பொருள் சொன்னேன். இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து என்கிற பொழுது இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்தில் இருக்க, அதில் அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய மகாரம், இரண்டாவதாக இருக்கக்கூடிய நகாரம், இந்த ஒன்றும் இரண்டும் ஒருங்கி சிவயவாக நிற்கணும். யகாரம் சிவத்தோடு ஒன்று நின்று நிற்கணும். இப்போ நம்ம நமச்சிவாயம்னு சொல்லுகிறோம். நமசிவாயம் கவசம், அது வந்து வெளிக்காப்பு, எக்ஸ்டர்னலாக கவர் பண்ணோது. உள்ளே கவர் பண்ணுறதுக்கு சிவாய நம்ம அகத்தை கவர் பண்ணணும்னு நினச்சோம்னா அது இப்போ நமசிவாயம்னு சொன்னால் வெளியில் நமக்கு அத்தனை கவசமும், இந்த உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் கவசம் அது நமசிவாயம். சிவய நம என்பது அகக்கவசம், உள்ளுக்குள்ளே இருக்கிற கவசம். அது
அதுல இந்த 1 2 நம என்பது ஒடுங்கி சிவயவாக நிற்கணும். சிவயவாக நிற்கிற பொழுது சிகாரம் பேரு, வகாரம் பெருவிப்பது, யகாரம் பெறுவது. யகாரம் சிகாரத்தை நேராக நெருங்கவே முடியாது. எப்பவுமே அது நெருங்கணும்னா அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். யகாரம் சிகாரத்தை நேராக நெருங்க முடியாது. வகாரத்து மூலமாக தான் நெருங்கணும். அதாவது 440 கிலோ வோல்ட்டை போய் கையில் தொட முடியுமா? நேராக தொட முடியாது. நல்ல ஒரு இன்சுலேஷன் இருக்கக்கூடிய அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டு அப்படி போய் தொடுறாங்க ரிப்பேர் பண்ணுறவங்க. நம்ம போய் தொட முடியுமா? மெகா இன்சுலேஷன் அது. அந்த இன்சுலேஷனோட போய் தொடுறாங்க. என்ன ஒருத்தர் கேட்டார், சிவத்தை நாம் தொடவே முடியாதா சார், நெருங்கவே முடியாதான்னு. முடியும், ஆனால் பூலோக தொடர்பு, இந்த உலகத் தொடர்பு இல்லைன்னா முடியும். இந்த உலகத் தொடர்போடு அவர் நான் 440 கிலோ வோல்ட்டுனீங்களே சார், அது நம்மளை அடிச்சிருமே. நீங்கள் இப்போ தொடவே முடியாதுங்கிறீங்க, தொட முடியும். இப்போ நீங்கள் இப்போ இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் லைன்ஸ் எல்லாம் போகும், 440 வோல்ட் லைன்ஸ் எல்லாம். அதில் காக்கா உட்காரும், புறா உட்காரும், இந்த பறவையெல்லாம் உட்காரும். கவனிச்சிருக்கீங்களே? அது எதா அடிக்குதா? அதுக்கு ஷாக்கு அடிக்குதா? அடிக்காது, அது ஒன்றாகாது. அது பாட்டுக்கு அதில் உட்காந்து அது 2 உட்காந்துட்டு அரட்டை வேறு அடிக்கும். ஒன்றும் இல்லை, 2 பறவையாக உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசுவோம். சரி, இது உட்காந்துருக்கேன், நம்ம கை தொட முடியுமா? அவ்வளோதான், காலியத்தோட. ஏன் அதுக்கு அடிக்கல, நமக்கு அடிக்கணும்? வேற ஒன்றும் கிடையாது. நாம் அதை தொடுகிற பொழுது பூமியோட தொடர்பு வச்சுருந்தோம்னா எர்த்தாய் நமக்கு அடிக்கும். அது அதில் மட்டும் உட்கார்ந்துருக்கு, எர்த்தோட தொடர்பு இல்லை, அதனால் அதுக்கு அடிக்காது. உலக தொடர்பு இல்லாமல் சிகாரத்தை தொட்டால் நமக்கு ஷாக் அடிக்காது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி லைவ் ஒயர்ஸ் போட்டப்ப அந்த லைவ் ஒயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கம்பம் இருக்குது பாருங்கள், அந்த போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டில் அந்த போல்ட்டெல்லாம் போட்டு அதை முடிக்கிருப்பான். இந்த போகிறதுக்கு பக்கத்துலேயே நியூட்ரல் வயரும் போகும். இந்த நியூட்ரல் வயரு அடுத்த லைனாக கீழே போகும், இது மேலே லைவ் வயர் இருக்கும். சமயத்தில் இந்த பறவை அப்படி மேலே போய் உட்கார்ந்த உடனே இதோட வால் இருக்குது பாருங்கள், அது போய் நியூட்ரலை டச் பண்ணும். நியூட்ரலை டச் பண்ணணும், பட்டுன்னு போயிடும், நிறைய செத்து போய்டும். அதுக்காக என்ன பண்ணால், அதை அந்த போஸ்ட்லேருந்து அதை இன்சுலேட் பண்ணி எடுத்து இது அந்த மேலே உட்கார்ந்து இருக்கிற இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டான். மேலேருந்து அது கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்கும். இது எவ்வளோ பெரிய பறவையாக இருந்தாலும் அதோட வாலோ ரெக்கையோ எதுவுமே படாது, அது தப்பிச்சிக்கிச்சு. ஒரு சாதாரண 440 வோல்ட்டே பூமியோட தொடர்பு இல்லைன்னா தப்பிச்சிக்கலான்னா, இந்த கண்டினியூட்டி தான், இந்த எர்த்துன்ற கண்டினியூட்டி, இதனுடைய தொடர்பு தற்காலிகமாக அறுபடுவதற்குத்தான் சிவபூசை. அது அப்படி அறுபட்டுச்சுன்னா கிடைக்கிற இன்பம் இருக்கு பாருங்க. ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ண தயாரா இல்லை. உண்மையிலேயே அவ்வளவு இன்பம். ஓவரை இமைக்கும் சேன் விளங்க விரொலின்னாரு திருமுருகாட்டுப்படையில். ஓவரை இமைக்கும், அறுதல்னு சொன்னா வெளியே புறத்தே செல்லுகின்ற 5 புலன்களையும் மறித்து உள்ளே நிறுத்தினா உள்ளே ஒரு ஒளி வரும்னாரு. ஒரு விளக்கம், ஒளின்னா லைட்டுன்னு நினைச்ச கூடாது. எப்பவுமே ஒளி அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஒரு லைட்டுன்னு எடுத்துக்கூடாது. அது பார்க்குறதுக்கு கண் எது. இப்போ ஒருத்தன் உட்காந்துருக்க மாதிரி படம் போட்டிருப்பான், அவனுக்கு திடீர்னு பிரைட் ஐடியா வந்துருச்சுன்னா அவன் தலைக்கு மேலே என்ன போடுவான்? ஒரு பல்பு போட்டு காட்டுவான். இன்னும் மண்டைக்குள்ளே பல்பாக கட்டி வச்சிருக்கிறான். அதான் அர்த்தம் அதுக்கு இல்லை. அதுதான் திடீர்னு ஒரு பிரைட் ஐடியா அவனுக்கு வந்துருச்சு அர்த்தம். பிரைட் ஐடியாவே பல்புன்னு காட்டுறான். அதுபோல் அறிவில் ஏற்படக்கூடிய தெளிவைத்தான் ஒளி என்று சொன்னார்கள். ஒரு விளக்கம் நமக்கு புரிஞ்சு போச்சு, இதுதானா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அப்போ எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சிருவோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு. இப்போ நாம் படுகிற துன்பம், நாம் படுகிற இன்பம் இல்லை, நாமே வரவழைச்சிக்கிட்டது தான். நாமே வரவழைச்சிக்கிட்டு நாமே துன்பப்பட்டு நாமே இன்பப்படுகிறோம். சொன்னான்னு தெரில உதாரணம். நான்
ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலே ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அலுவலகத்துக்கு வேகமாக கிளம்பி போனேன். கிளம்பி போன உடனே மேலே ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். அப்போ அரசு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன். மேலே ஏறி என் ரூமுக்கு போனேன். சீட்டில் உட்கார்ந்த உடனே ஃபைலை பார்க்கலான்னு பார்த்தா கண்ணாடியை காணும். கண்ணாடி கொண்டு வந்தனே, ஃபைலை வச்சனே அப்படின்னு ஞாபகம் வருது. உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்து இது இருக்கா பாரு, கண்ணாடி இருக்காங்க. இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க, நான் ஃபைலை செருகினதை பார்த்தேனேன்னு ரொம்ப தெளிவாக நமக்கு பீதியை கிளப்புனாங்க. என்ன அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு. ஐயோ என்ன பண்ணுறது. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, அது 2000 ரூபா கொடுத்து ஃப்ரேம் பண்ணி போட்டது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கண்ணாடிக்கு திரும்ப பவர்லாம் பார்த்து, எங்கள் டாக்டர் இருக்காரு, அவர் திரும்ப எப்போ கண்ணாடி போனாலும் திரும்ப டெஸ்ட் பண்ணணுன்றார். இந்த பழைய பவர்லேயே ஒரு கண்ணாடியை கொடுங்க சார்னு சொன்னால் கேட்க மாட்டார். திரும்ப டெஸ்ட் எல்லாம் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி 2 நாள் கண்ணு தெரியாமல் தவிச்சு அதுக்கப்புறமா திரும்பவும் டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கண்ணாடியை தயார் பண்ணி கொடுப்பார். இந்த டைலேஷன் அதெல்லாம் பண்ணி பவரெல்லாம் செக் பண்ணி இன்க்ரீஸே ஆகலை. அதைத்தான் நான் அப்போவே சொன்னேன் டாக்டர் அப்படின்னு. அதே பவருக்கு ஒரு கண்ணாடியை கொடுப்பாரு. இந்த அக்கப்போருக்கெல்லாம் ஒரு 2 நாள் ஆகிடுமே, கண்ணாடி இல்லாமல் எப்படி கஷ்டப்படுது. எனக்கு அவ்வளவு வருத்தம், என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுத்துலேயும் மனசு போகலை. அவ்வளவு மனசு கஷ்டம். கண்ணாடியை காணுமே, படிக்க முடியல. அப்போ தான் முக்கியமான ஃபைலெலாம் கொண்டு வந்து நீட்டுறான் நம்மால் கையெழுத்து வாங்குறதுக்கு. சார் கண்ணாடி கொண்டு வரலையா, இந்த பார்த்துருக்கேன் இந்த ஃபைலை அப்படிங்கிறான். இதில் கையெழுத்து போடுறது, இதில் கையெழுத்து போடக்கூடாது தெரிய மாட்டேங்குது. சாயந்தரம் ஆச்சு. சரி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டேன். வாங்கலாம் ஒரு 7 மணிக்கு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு இப்படி வந்து கீழே ஸ்கூட்டரை பேஸ்மெண்ட்டில் நிறுத்தியிருப்போம். வந்து வண்டி எடுக்கலான்னு இப்படி கீழே வந்து பார்க்குறேங்க, சீட்டு மேலேயே இருக்குது கண்ணாடி. வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், கண்ணாடி போட்டிருந்தவதை கழட்டி சீட்டு மேலே வச்சுருந்துருக்கிறேன். சீட்டு மேலே வச்சுட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு மேலே போட்டேன். அந்த கண்ணாடியை பார்த்தோன்னு எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேரானந்தம், சொல்லனாது சந்தோஷம். எனக்கு சொல்லனாது சந்தோஷம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதான் நேரம்னு பார்த்து அவங்க உடனே சொல்லிட்டாங்க, அப்போ வரும்போது அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. நான் நல்லா மூளை இருக்கும்போது பார்க்கலாம் தான் விட்டு இவ்வளோ சந்தோஷம் அனுபவிச்சேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் நான் தொலைக்காத ஒரு பொருளை தொலைச்சதா துன்பத்தை அனுபவித்தேன். சாயந்தரமாக ஒரு பொருள் தொலைந்து போகாத ஒரு பொருள் கிடைச்சதுனால ஒரு இன்பத்தை அனுபவித்தேன். அனுபவித்த துன்பமும் பொய்யே, அனுபவித்த இன்பமும் பொய்யே. இப்படி பொய்யான இன்பத்தையும் துன்பத்தையும் தினந்தோறும் அனுபவிக்கிறோம். கூடவே இல்லாத ஆள் கூடவே இருந்தது மாதிரி நினைச்சு வருந்துறோம். அந்த உயிர் தம்மை விட்டு நகர்ந்து போனதுக்கப்புறம் அந்த உயிர் நமக்கு என்னவோ சொந்தம் மாதிரி நினைச்சு அதுக்காக ஒரு வருத்தப்படுகிறோம். இப்படி வருந்துவதும் இன்பமடைவதுமாக இருக்கக்கூடிய இந்த உயிர் தனக்கு சம்பந்தமில்லாததும் கற்பனையுமானதுமான இன்ப துன்பத்தில் தான் மூழ்கிறது. அதைத்தான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னாரு அப்பர் சுவாமி. இந்த உள்ளத்தினுடைய சித்தத்தில் தெளிவு இருக்குமானால் நமக்கு துன்பம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சித்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு குழம்பி இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ சித்தம் தெளிவாகிறதோ அப்போ உங்களுக்கு அதில் துன்பம். அதனால தான் இந்த சித்தத்தை தெளிவுபடுத்துவது தான் சிவபூசை. சிவபூசை என்பது வேறொன்றும் இல்லை, நம்முடைய சித்தத்தை தெளிவுபடுத்துகின்ற உபாயம். சித்தத்திலே அவன் குடிகொள்ள வேண்டும், தெளிவை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் சொல்லுகிறார், அற்புதமாக சொல்லுகிறார். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி. யார் அவர்? தேவர் பிரானுக்கே நாயகி அவர். அப்படின்னா வைரவி வேற, உமாமகேஸ்வரி வேற, அல்லது சிவபிரானுடைய ஆதிசக்தியாகவும் அருட்சக்தியாகவும் இருக்கிறவள் வேற என்று எண்ணிவிட வேண்டாம். அவளுடைய ஆற்றலின் கூறுதான் இவ்வாறு இருக்கிறது. தேவர் பிரானுக்கே நாயகி, தேவர் பிரானுக்கே நாயகியாக இருக்கக்கூடிய அவள் சென்று அருள் செய்வாள். எங்க? ஒருங்கிய உள்ளத்து. ஆக இந்த வைரவி என்கிறவள் இருக்கிறாளே, அவள் நீல நிறம் கொண்ட திருமேனி உடையவள். அவள் இரவு என்று சொல்லக்கூடிய அறியாமையை ஆண்டு அதை நீக்குகிறவள். இந்த அறியாமை முழுக்க நீக்கிறவ அவதான். அறியாமை முழுமையும் நீக்குகிறவள் அவள் தான். அறியாமை முழுவதும் நீக்குகிற அவளைத்தான் நான் 9 ராத்திரியில் கும்பிட்றோம். நாம்
அதான் ராத்திரின்னு வச்சோம். அதை நவராத்திரின்னு சொன்னதுன்னா ராத்திரி எதுக்குன்னா 9 பகல்னு கும்பாட்டு இருக்கலாம் இல்லையா, 9 ராத்திரி தானே. அறியாமையினுடைய நிலைகள் அது. நவந்தரு பேதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை, இந்த 9ஐயும் கடந்து போகணும். போகம், லயம், போகம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகள், இதெல்லாமே நம்முடைய அறியாமையை கடப்பதற்காக இறைவன் தந்திருக்கின்ற நிலைகள். இதை சொல்லுகிறார் சுவாமி சொல்லுகிறார். இந்த மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய 3லும் ஒருங்கி நிற்கின்ற, கடந்து நிற்கின்ற, அர்ப்பணித்து நிற்கின்ற சித்தத்திலே அவள் சென்று அருள் புரிவார். அப்படிப்பட்டவளை நன்று அருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே, நீ இந்த சிவபூசையை அவளுக்காக செய்து, அவள் புகழை ஓதி, அவளுக்காகவே இந்த பூசையை செய்து, இந்த ஞாலத்திலே நல்ல அவளுடைய அருளை பெறுவாயாக. ஆக பகை தீர்க்கின்ற அந்த முதல் நல்ல பலனை அவள் தருகின்றார். ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற துன்பங்களிலே பெருந்துன்பம் பகை. இந்த பகை எப்படிப்பட்ட பகையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பகை நீக்கம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அருளை தருகின்றவள் வைரவி. வைரவியை உபாசனை செய்து வைரவிக்குரிய மந்திரத்தை சொல்லி வைரவியை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு நிலையை இந்த பாடலிலே அவர் காட்டுகிறார். இதற்கு அடுத்தாற் போல நாம் ஒரு செய்தி இப்பொழுது சிந்திக்கிறோம். மனதை கொடுக்க வேண்டும் என்பது அதுதான் கடினம் என்று நாம் சொன்னோம். வாக்கு காயம் கூட நல்ல வார்த்தையாக பேசுன்னு சொன்னால் கூட கஷ்டப்பட்டு நல்ல வார்த்தையாகவே பேசிகிட்டு இருக்கலாம். அது ஒரு கொஞ்சம் முயற்சி செஞ்சால் பண்ண முடியும் இல்லையா. வாக்கை கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் ஓரளவு சுலபம். உடம்பை கட்டுப்படுத்துவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் கட்டுப்பாடு கொண்டு வரலாம். நான் காலை மடித்து உட்காரு, கையை கட்டு, நிமிந்து உட்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யலாம். எப்படி உட்காரணும், எப்படி இல்லையா, நம்முடைய சமயத்தில் தான் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கு. எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி படுக்கணும், எந்த பக்கம் படுக்கணும், சாப்பிடும்போது எப்படி உட்கார், எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா எல்லாமே அந்த அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட செய்திகள். உடம்பு சம்பந்தப்பட்ட செய்திகள். உடம்பிலே குறிப்பிட்ட நரம்பு தூண்டப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உறங்கும் போது எந்த நரம்பு தூண்டப்பட வேண்டும், உண்ணும் போது எந்த நரம்பு தூண்டப்பட வேண்டும், பேசுகிற பொழுது எந்த நரம்பு தூண்டப்பட வேண்டும், இதெல்லாம் மெடிக்கலாகவே ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்திகள் தானே. இதெல்லாம் நம்முடைய சைவ சமயத்திலையும் இருக்கிறது இல்லையா. ஆக இந்த மாதிரியாக ஒரு நிலையில் உடம்பையும் வாக்கையும் நாம் கட்டு செய்து விட்டோம். மனசை எப்படி பண்ணுறது கட்டு, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் உபாயம் பண்ண சொன்னால் நல்லா இருக்குமே. அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுகிறார். வைரவியை பூசை செய்கின்ற பொழுது மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை நீ பூசை துவங்குவதற்கு முன்போ அல்லது பூசை துவங்குகிற பொழுதோ நீ செபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பேசிய மந்திரத்து இகாரமாய் உரைத்து கூசாத சகாரத்தை முன்வைத்து வாசி பிராணன் உபதேசம் ஆகைக்கு கூசிய விந்தை. விந்துங்கிறது மகாரம். உடன் கொண்டு, இந்த மகாரத்தை உடனாக கொண்டு, இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். கூசிய விந்து உடன் கொண்டு கூவே. அந்த கூவுதல்னு அங்க அவர் அந்த அந்த மந்திரத்தை சொல்லுகிற முறையை குறிப்பிடுகிறார். இந்த கூவுதல்ங்கிறது குயிலுக்கே உரியது.
அகவுதல் மயிலுக்கு உரியது. சில பாடல்களை அகவலாக அமைப்பார்கள். இங்கே கூவலாக இந்த மந்திரத்தை சொல்லுகிறார். மந்திர விரிவு அகவல் என சொல்லப்பெறும், மந்திர சுருக்கம் கூவுதல் என்று சொல்லப்பெறும். அது மந்திரம் ஒன்று சொல்லுன்னார். என்ன மந்திரம் சொல்லணும்னாரு? பேசிய மந்திரத்து இகாரம். பேசுகிற மந்திரம். நாம் பேசுகிற பொழுதுனா மூச்சு விடுகிற பொழுது ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு தெரியும். போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா? அட்டாங்க யோகம் பார்க்குற பொழுது சொன்னா இல்லையா மந்திரம்? பேசுகிற பொழுதும் பேசாத பொழுதும் எப்பொழுதும் சொல்லுகிற மந்திரம் என்ன மந்திரம்? அம்ச மந்திரம். பாலு கரெக்டாக சொல்லிட்டார். அம்ச மந்திரம். அம்சம். அவர் சொல்றார், பேசிய மந்திரத்து இகாரம் பிரித்துரைத்து. இது பேசாத மந்திரம், பேசுகிற மந்திரம். பேசா மந்திரம் ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய விரிவு தான் அந்த. அதில் இகாரத்தை பிரித்தெடுக்கணும்னார். இப்போ ஈய பிரிச்சுக்கோன்னார். சரி, பேசிய மந்திரத்து இகாரமாய் அந்த இகாரம் என்று சொல்லுவதை பிரித்து உரைத்து கூசாத சகாரத்தை முன்வைத்து. இதில் அந்த அம்ச மந்திரத்தில் தனியாக இயங்கக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பது சகாரம். அந்த சகாரத்தை தனித்து இயங்கக்கூடிய எழுத்து என்று சொல்லுவார்கள். தனித்து இயங்கக்கூடிய எழுத்து. இந்த சகாரத்திற்கு முன்னாக இந்த இகாரத்தை வையுங்கள்னார். சகாரத்திற்கு முன்னாக இகாரத்தை வையுங்கள் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக இடம் முன்பாக அந்த முன் கொண்டு என்று சொல்லுகிற பொழுது இடத்திற்கு முன்பாக சா இ. அது வேற ஒன்றும் இல்லை. சா ஈன்னு சேர்ந்தா சி. இந்த சி அப்படிங்கிற எழுத்து சொல்லுகிறார். அது சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது மறைமுகமாக சொல்லுவார்கள். பதம்ங்கிற சொல்ல வருகிற பொழுது நம்ம பாம்பன் சாமி சொல்லுகிறோம். மேலுதடும் கீழுதடும் ஒட்டி. மேலுதடும் கீழுதடும் ஒட்டினா என்ன வரும்? பா. கீழ் உதடும் மேல் பல்லும் ஒட்ட. மேல் பல் வரிசையும் கீழ் உதடும் ஒட்டினா வ. ப வ. இப்ப மேலுதடும் கீழுதடும் உள்குவிய. என்னாச்சு? உள்ள குவிஞ்சதுன்னா ரெண்டும் ம. அது பிரியக்கூடாது, அப்படியே நின்னுணும். மேலுதடும் கீழுதடும் உள்குவிஞ்சு நிற்கணும். நின்னா என்ன வரும்? ஒரு ஒலி, ரெண்டு உதடு, பல்லு, நாக்கு. இந்த மூணையும் வச்சு ஒரே ஒலியில அத்தனை எழுத்துக்களையும் பிறப்பித்த ஒரே மொழி தமிழ் மொழி தான் இந்த உலகத்தில். அவ்வளவுதான். மொத்த தமிழ் எழுத்துக்கள் எங்க இருந்ததுன்னா ஒரே ஒரு ஒலி அப்படி உள்ளே இருந்து வருது. நான் ஒன்றும் எழுத்தே சொல்லலை, ஒரு ஒலி உள்ளே இருந்து வெளில தள்ளுது. இந்த உதாரணன் கீழே இருந்து தள்ளும், பிராணன் இங்கிருந்து தள்ளும். அதுக்கு ரெண்டு காத்து தேவை. இங்கே மூலாதாரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூக்கமம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து தள்ளுறதுக்கு உதாரணன், இங்கே பிராணன் தேவை. அது வெளியில் அப்படி தள்ளி விடுறதுக்கு ரெண்டு காற்று தள்ளினா தான் வரும். வந்துச்சா வெளியில்? அப்படி வருகிற பொழுது ரெண்டு உதடு, ரெண்டு வரிசை பல்லு, நாக்கு, இந்த மூணையும் பயன்படுத்தி அத்தனை ஒலிகளையும் ஏற்பாடு பண்ணேன். ஆனாவிலிருந்து அக்கானா வரைக்கும் அந்த மெய்யெழுத்துக்கள் அத்தனை 18, 12, 30 சத்தமும் அதிலே வந்துடும். 30 வருமா சார்னா நிச்சயம் 30 வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பல்லுகள் இல்லாமல் இருந்திருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார் பல்லு விழுந்துருச்சு எத்தோட தாத்தாவுக்கு, அவருக்கும் வருமானா வராது.
இதில் சொல்லுகிறார், இந்த சகாரத்து முன்வைத்துனா சி அப்படின்னு ஒரு எழுத்து. இந்த சிங்கிற எழுத்தோட என்ன பண்ணணுமா, கூசிய விந்து. இந்த கூசிய விந்து என்பது நிறைவாக சொல்லப்படுகின்ற விந்து எழுத்து. அது மகாரம், இம்மு ஒற்றெழுத்து. இந்த ஒற்றெழுத்தாக இருக்கக்கூடிய இம்மு, சிகாரமும் இம்மும் சேர்த்தா என்ன மந்திரம்? சிம். செல்போனை செக் பண்ணாதீங்க, அந்த சிம் இல்லை, இது வேற சிம்மு. சிம். இந்த மந்திரம் தான் வைரவிக்கு, வைரவி பூசையில பிராணனை ஒடுக்குகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை நீ பூசை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிராணனை நிலைநிறுத்துவதற்கு இந்த மந்திரத்தை நீ செபிப்பாய. இந்த சிகாரம் இருக்க, சி இருக்க, அது மகாமனுன்னு பேரு. அதுவும் அஞ்சு எழுத்து தான், பஞ்சாட்சரம் தான் பேர். அதுக்கு ஆனந்தம் அனுபவிக்கிற பொழுது ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற பொருளும் கிடையாது, ஆனந்தத்தை பெற்று தந்த சக்தியும் கிடையாது. இதுவே கிடையாதுன்னா நகாரம் மகாரம்லாம் இருக்கா? எல்லாம் ஒடுங்கி உள்ளுக்குள்ள சிகாரமா இருக்கும். சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம், சிதறி அலைந்து போவது செயல் ஆசை, மகரம் நெருங்க வீழ்வது மகமாயை. யார்? அருணகிரிநாதர் பாட்டு. அருணகிரிநாதர் மாதிரி அஞ்செடுத்து விசாரணை பண்ணவங்க யாருமே கிடையாது. ககனம் இசைந்த சூரியர் புகமாயை கருணை பொழிந்த பெருமாடு. அதுல சொல்லுகிறார், சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். சி 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 அப்படின்னு வாயில சொல்லக்கூடாது, உள்ள நிறுத்தணும். வெளியில நமச்சிவாயம்னு சொல்லிச்சு, சிவாய நம, சிவ 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 சி 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 சிகாரமா ஒடுங்கும் உள்ளார. அந்த சீக்குள்ள எல்லாம் போய் ஒடுங்கிடும். அதுவும் அஞ்சு எழுத்து தான். இந்த சீய பெரியவங்க ஒரு பரிபாஷையில் சொல்லுவாங்க, நாயோட்டு மந்திரம்னு பேர் அதுக்கு. சி அப்படி சொல்றோம்னா அது நாயோட்டு மந்திரம்னு பேர். ஆனால் சித்தாந்தத்தில் சிவாய நம சிவாய சிவய சிவதா இருக்குமாங்க. ஆனால் திருமூலர் சொல்லுகிறார், வைரவிக்கே உரிய அந்த மந்திரத்திலே சிகாரம், சி ரொம்ப முக்கியமான எழுத்து. சி, அந்த சி சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை உடைய சொற்களும் சி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி அது குறுக்கீடு செய்யுமானால் அதை விட பெரிய பேரே கிடையாது. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது சியில் வர மாதிரி ஒரு பேர் வச்சிடணும். தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு சிவகுமார்னு எங்கள் வீட்டில் பேர் வச்சுட்டாங்க. சீனு பேர் வச்சுட்டாங்க. இப்போ நான் எழுதும்போது உங்கள் பேர் என்ன சார்னு கேட்கும்போது நானே சொல்கிறேன் சீன்னு, இல்லைங்களா? அது அந்த அந்த எழுத்து அவ்வளோ பெருமை. சிகாரம், சிகரம் அருந்த சொல்றாரு அருணகிரிநாதர், சிகரம் அருந்த வாழ்வது சிவஞானம். நீ சீன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சிவஞானம் ஒட்ட தானா வரும்னார். சிதறி அலைவது செயல் ஆசை. இந்த செயல் ஆசைகள் அத்தனையும் சிதறி போயிடுமா இந்த சிகாரம் சொல்ல சொல்ல. மகரம் நெருங்க வீழ்வது மகமாயை, மருவி நினைந்திட அருள் தருவாய. ரொம்ப அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகள். இந்த திருப்புகள் தான் வருது உங்களுக்கு. இதை தரோம் நாங்கள் யானத்திரளில். அது அவசியமாக படிச்சுங்க, நெற்று பண்ணி வச்சிருங்க. 12 சூரியர்களும் வானவெளியில் அலைந்தார்களாம். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 12 சூரியர்கள். அதில் பகன் உள்ளிட்டவர்கள்லாம் ஒருவர்.
இந்த 12 சூரியர்களும் சூரபதுமன் ஆட்சி ஏற்பட்ட உடனே அவன் கூப்பிட்டு 12 பேருக்கும் அல்டிமேட்டம் கொடுத்துட்டானா, இந்த மகேந்திரபுரிக்கு மேலே வருகிற பொழுது நீங்கள்லாம் ஏசியில் வச்ச சூரியன் மாதிரி இருக்கணும், குழு குழுன்னு இருக்கணும். மகேந்திரபுரியில் யாருக்கும் வேர்க்கக்கூடாது, உன் சூடே இங்கே வரக்கூடாது, எங்களுக்கு தெரியுதில்ல அப்படின்னாராம். அது எப்படி சூடே வராமல் இந்த பக்கம் தெரியறதுன்னு தெரியல. 12 பேரும் சொல்லனாத கஷ்டப்பட்டாங்க. ஆக இந்த சிகாரம் என்கிற மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். அதனால தான் அந்த பாருங்க, சிவாய நமக்கு அந்த தமிழ் மொழி விளக்கமாக சொல்கிறது சி சிறப்பு, வா வனப்பு, யா யாப்பு, நான் நடப்பு, மா மறைப்பு அப்படின்னு சொல்லுவது. சி சிறப்பு வாழ்க்கையில். நீங்கள் சி சி சின்னு சொல்ல சொல்ல சிறப்பு. நான் அரசியலில் சீன்னா 1 crore அர்த்தமா, எனக்கு அது தெரில. ஒரு சியா 2 சியான்னு கேட்டா என்னையா 1 சி 2 சிங்கிறாங்களே, குரோருங்க தெஜி அடைக்குது. எங்க சி வேறப்பா, இது பல கோடி கொடுத்தாலும் பொறுமான முடியாது பெறாதது, விலை மதிப்பில்லாதது எங்க சி. உங்க சீக்கு இருக்கிற சைபர் விலை மதிப்போட உடையது, எங்க சி அது விலை மதிப்பில்லாது இல்லையா? அப்படிப்பட்ட சிகாரம். அதை இங்கே ரொம்ப அற்புதமாக சாமி சொல்லுகிறாங்க. அருணகிரிநாதர் பாட்டு அற்புதமான பாட்டு. இங்கே சொல்லுகிறார், நீ சிம் என்கிற மந்திரத்தை வைரவிக்கே உரிய பிராணனை கட்டுப்படுத்து. இப்போ இந்த பிராணன் என்று சொல்லக்கூடியது பிராணாயாமத்திலே வருகின்ற அந்த 10 தசவாயுக்களில் ஒரு வாயு. மனம் ஒரு நிலையில் நிற்கணும்னா நீங்கள் மனசை என்ன முயற்சி எடுத்தாலும் கூட அது ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியாது. மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா காற்று ஒழுங்காக போயிட்டு வரணும். காற்று ஒழுங்காக போய் வர வேண்டும் என்றால் பிராணன் நிலை பெற வேண்டும். பிராணன் நிலை பெற்றதுன்னு சொன்னால் மனசு தானாக அடங்கும். அதனால் மனசை கட்டுப்படுத்துறேன்னு நீங்கள் நேராக போய் மனசுக்கிட்ட மோதிட்டு இருக்காதீங்க. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, சாமி சொன்னாங்க இன்னொரு இடத்துல. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லைன்னார். காற்றை பிடிக்கிற கணக்கை அறிந்தவர்கள் அந்த கூற்றை உதைக்கும் நிலை பெறுவார்கள். கூற்றை உதைக்கும் நிலை எப்படி? காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். அப்படி நீங்கள் அந்த கணக்கை அறிய வேண்டும். அந்த மந்திரம் வைரவிக்கே உரிய மந்திரமாக, அவள் நீலி நிசாசரியாக இருக்கிறவர்களுக்கு நாம் செய்கின்ற பூசை இந்த பிராணனை மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பூசையாக இருக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்துவதற்குரிய மந்திரமாக வழங்குவது சிம் என்று சொல்லக்கூடிய அந்த சிகாரத்தை உடைய மந்திரம். அப்படி சிகாரத்தை உடைய அந்த அதுதான் அந்த சிவ சிவ என்று சொல்லக்கூடிய மந்திரம். நான் முன்னே விளக்கியிருக்கேன். இந்த சிவ மந்திரம், இந்த சிவ என்று சொல்லுவது சிகாரம் நாதம், வகாரம் விந்து. அது ஒலி, இது ஒளி இல்லைங்களா? இது ஒலி, அது சவுண்டு, இது லைட்டு. அப்படி நல்லா புரிகிற மாதிரி தமிழில் சொல்லுங்க சார். என்ன அது? அது அது சவுண்டு, இது லைட்டு. எது? நாதம், நாத விந்து கலாதி நமோ நமோனாரு. நாதம் விந்து, அதான். இந்த நாதம் சவுண்டை எப்படி குறிப்போம்னா கோடு போட்டு குறிப்போம். விந்தை எப்படி குறிப்போம்னா சுழி போடுவோம். எதுக்கு? சுழி போடுவோம். இப்போ நாதத்துக்கு ஒரு கோடு போட்டு சுழிக்கு ஒரு, அந்த விந்துக்கு ஒரு சுழி சுழிப்போம். அப்படி கோடு போட்டு ஒரு சுழி சுழிச்சா அது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, நாதத்தை ஒரு கோடு போட்டு ஒரு சுழி சுழிச்சிருவாங்க. கோடு போட்டு சுழிச்சா என்ன, இப்படி ஒரு கோடை போட்டு இப்படி சுழிச்சோம்னா அது என்ன துதிக்க மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன பேர் வந்துருச்சு? பிள்ளையார் சுழின்னு பேர் வந்துருச்சு. பிள்ளையார் சுழின்னா அது என்ன துதிக்க மாதிரி இருக்கேன். ஆனால் உண்மையான அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், கோடு என்பது நாதம், சுழி என்பது விந்து. எனவே கோடு நாதத்தை ஏன் போட்டாங்கன்னா, சிவன்னு எழுதுகிற இடங்கள்ல எல்லாம் ஒரு கோடு போட்டு ஒரு சுழி போட்டாங்க. சிவ எழுதுகிற பழக்கமுடையவர்கள் முதலிலே போட்டது இந்த சுழி, பிள்ளையார் சுழி ஆச்சு. இப்போ அந்த காலத்தில் இப்படி போட்டு எழுதுனாங்கன்னா சிவன்னு போடுறதுன்னு அர்த்தம். இப்போ கூட பல பேர் சிவ சிவன்னு எழுதுவாங்க. சிவசிவன்னு எழுதலாம், அல்லது ஒரு சுழி போட்டு ஒரு கோடை இழுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிவன்னு அர்த்தம். சிவசிவன்னு எழுதுகிறவர்கள் அப்படி ஒரு பிள்ளையார் சுழி அப்படி போட்டுருவாங்க. அது பிள்ளையார் தப்பு இல்லை, பிள்ளையார் சுழின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு நம்முடைய திருமந்திரத்தில் தான் சொல்லியிருக்கார். எனவே சிவ மந்திரம், அந்த சிவ மந்திரம் ரொம்ப வலிமையான மந்திரம். அதைத்தான்
தனியாக எடுத்து நம்முடைய திருமூலர் சொன்னார். சிவ சிவ என்கிலரு தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்ன தேவரும் ஆவரு, சிவ சிவ என்ன சிவகதி தானே, சிவ சிவ என்ன சிவகதி தானே. இந்த பாட்டையே திரும்ப திரும்ப சொன்னா பிராணன் ஒழுங்குபடும். இப்ப பிராணனை ஒழுங்குபடுறதுக்கு நீங்க சிவசிவன்னு இந்த சிவசிவ மந்திரத்தையே நாம் சொன்னால் பிராணன் ஒழுங்குபடும். நாதமும் விந்தும் நடுநிலையில் நிற்குமானால் காத்து ஒழுங்குபட்டுரும். நாதமும் விந்தும் ஒழுங்கு பண்ணுவதற்காக சொல்லப்படுவது சிவமந்திரம். அந்த சிவத்தை சொல்லுவதற்காக அமைந்த திருமந்திரம் சிவசிவ என்கிறார். இதையே நாம் சொல்லுகிற பொழுது நம் மனம் ஒடுங்கும். இங்கே வைரவிக்கு உரிய பிராணன் மந்திரமாக சொல்லப்பெறுவது இந்த சிம் என்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். அதுதான் வாசி பிராணன். அதை சொல்லுகிறார். வாசி என்று சொல்லப்படக்கூடிய, வாசி யோகத்தில் சொல்லப்படக்கூடிய பிராணனை உபதேசமாக சொல்லப்படுகின்ற மந்திரம் இந்த சிம். இந்த பிராணனை உபதேசம் ஆகைக்கு உபதேசமாக சொல்லப்பெறுகிற மந்திரம் இந்த சிம் என்று சொல்லக்கூடிய மந்திரம். எனவே வைரவி வழிபாடு நம்முடைய வாழ்க்கையிலே பகையும் முதலிய அத்தனை துன்பங்களையும் நீக்கி எல்லா நலன்களையும் அருள்வதனாலே வைரவி என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அருள் சக்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அவளை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அவளுக்குரிய மந்திரமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து ஓதுங்கள் என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் சொன்னார் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் இந்த 2 பாடல்களை சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை நான் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று நான் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நமசிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அச்சம், நம்முடைய பகை, நம்முடைய துன்பங்களை நீக்குகின்ற அற்புதமான மந்திரம். கவலை வருகிறதே, துன்பம் வருகிறதே என்று அச்சப்படவே படாதீர்கள், துன்பப்படவே படாதீர்கள், பயப்படாதீர்கள். 5 எழுத்து நம்மிடம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், 5 எழுத்தை எப்பொழுதுமே ஓதுகின்ற அந்த பழக்கம் நம்மிடம் இருக்குமானால் எந்த துன்பத்தை கண்டு நாம் அச்சப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். அது வருவது போல வரும், ஆனால் அவருக்கு தெரியாமல் அது வருவதில்லை. நீங்கள் 5 எழுத்து கவசத்தை சொல்லி பெருமானுடைய அன்பு வளையத்திற்குள்ளே நீங்கள் நிற்பீர்களே, ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு பெருமானுடைய காப்பு நிச்சயமாக விளையும். அதனால் 5 எழுத்தை ஓதுங்கள். 5 எழுத்தினாலே பெறக்கூடிய அற்புதமான பலனை சிவனுக்கு நெருக்கமாக இருங்கள். திருமந்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் நிறைந்து விளங்கும். பெருமான் பெருங்கருணையாளன். அவன் எல்லா விதமான நலன்களையும் அருளக்கூடிய வல்லமையுடையவன். உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி எல்லா விதமான நலன்களும் விளைந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு விளங்குவீர்கள். ஏனென்று சொன்னால் திருமந்திரம் கேட்பது என்பது ஒரு வேள்வி செய்வதற்கு ஒப்பாகும். அந்த வேள்வியிலே நீங்கள் அத்தனை பேரும் எல்லா நலன்களும் அடைய வேண்டும் என்று எம்பிரானுடைய திருவடியை பணிந்து போற்றி இந்த அளவிலே நிறைவு செய்து உங்கள் அத்தனை பேருக்கும் சிவபெருமான், இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் உங்களுக்கு எல்லா நலன்களையும் அருள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். மீண்டும் நீங்கள் அவசியம் வந்திருந்து மற்றவர்களுக்கும் செய்ய சொல்லி கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.